பரஸ்பர வரி விதிப்பால் அமெரிக்கா சீனா இடையே ஏற்பட்டுள்ள வர்த்தக போரால் சீனாவிலிருந்து ஐபோன் ஏற்றுமதி பாதிப்புக்குள்ளாகும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக ஆப்பிள் நிறுவனம் இந்தியாவில் அதிக அளவில் ஐபோன் உற்பத்தியை முடுக்கிவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சர்வதேச அளவில் கடந்த நிதியாண்டில் ஐபோன்களுக்கு வரவேற்பு அதிகமாக காணப்பட்டதை அடுத்து இந்தியாவில் அதன் உற்பத்தி 60% அதிகரித்தது. பரஸ்பர வரி விதிப்பு காரணமாக அமெரிக்கா சீனா இடையே ஏற்பட்டுள்ள வர்த்தக போரால் சீனாவிலிருந்து ஐபோன் ஏற்றுமதி பாதிப்புக்குள்ளாகும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. சீனாவுடன் ஒப்பிடும்போது இந்தியாவில் தயாரிக்கும் ஸ்மார்ட் போன்களுக்கு அமெரிக்காவின் வரி விதிப்பு மிகவும் குறைவாக உள்ளது. இது இந்தியாவில் ஐபோன் உற்பத்தியை ஆப்பிள் நிறுவனம் அதிகரிப்பதற்கு சாதகமாக மாறியுள்ளது. இந்தியாவின் ஸ்மார்ட் போன் ஏற்றுமதி 2024-25 ஆண்டின் 11 மாத காலத்தில் 1.75 லட்சம் கோடி ரூபாயை தாண்டியது. இது முந்தைய 2023-24 நிதியாண்டின் இதே காலகட்ட ஏற்றுமதியுடன் ஒப்பிடுகையில் 54% அதிகமாகும் என இந்திய செல்லுலர் எலக்ட்ரானிக்ஸ் அசோசியேஷன் தெரிவித்துள்ளது. ஒட்டுமொத்த ஏற்றுமதியில் ஆப்பிள் ஐபோனின் பங்கு 70% உள்ளது. தமிழகத்தைச் சேர்ந்த ஃபாக்ஸ்கான் நிறுவனம் ஐபோன் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியில் முன்னணியில் உள்ளது. சைனாவோட டிபெண்டன்சி ஃபார் சப்ளைஸ் அவங்க குறைச்சி வர்ற நிலையில் இந்தியாவில் உற்பத்தி செய்வதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது. ஏன்னால் ஏற்கனவே நம்ம பண்ணி கொண்டு இருக்கிறோம். இந்தியா இஸ் அ குட் மேனுஃபேக்சரிங் சென்டர் ஃபார் ஆப்பிள். அதனால் நம்ம உற்பத்தி செய்வது ஜாஸ்தியாகும், மேலும் மேலும் அதிகமாகும் என்று நான் கருதுகின்றேன். இது நமக்கு நல்லது. இதில் என்ன அட்வான்டேஜ்? அவங்க உற்பத்தி பண்ண ஜாஸ்தி பண்ண சைனா டிபெண்டன்சி குறைய ஆனால் அவங்களோட உலக அளவில் மார்க்கெட் மேலே போக இந்தியாவில் பண்ணி உலகத்திற்கு மேக் இன் இந்தியா ஆகிடும். ஆப்பிள் மேக் இன் இந்தியா ஃபார் தி வேர்ல்ட். இதற்கு வாய்ப்பு நிறையா இருக்கின்றது. கடந்த மார்ச் 31ஆம் தேதியுடன் நிறைவடைந்த 2024-25 நிதியாண்டில் ஐபோன் விற்றுமுதல் 1.89 லட்சம் கோடி ரூபாயை தொட்டது. ஒட்டுமொத்த உற்பத்தியில் ஏற்றுமதி செய்யப்பட்ட ஐபோன்களின் மதிப்பு மட்டும் 1.5 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு அதிகரித்துள்ளதாக மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ள நிலையில் இந்தியாவில் தொழில் வளர்ச்சி மேலும் வலுவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சிவராஜுடன் செய்தியாளர் விக்னேஷ் முத்து.